சார் நீங்களே சொன்னீங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இல்லை, அங்க கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இங்க அப்ளிகபிள் ஆகுதா? ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம கலப்படம் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்றபடி வந்தா கேன்சர் வந்து ஃபுட்டுனால தான் நீங்க கியூர் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இப்போ புரியுது. ஸோ அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட்ஸ் நீங்க சொல்றீங்க, ஆனா அது வந்து இங்க இருக்க ஃபுட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா? கட்டாயம். எல்லா நாட்டிலையுமே வந்து விவசாயன்றது ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் அங்கேயும் கிடைக்க போகுது. இங்கே எந்த அளவுக்கு பூச்சி மருந்தும் ஹெர்பிசைடு வீடிசைட்லாம் போட்டு வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் வளர்க்குறாங்க. எல்லா நாட்டிலையும் அப்படி தான் வளர்க்குறாங்க. எல்லா நாட்டிலையும் அதனால தான் ஆர்கானிக் ப்ரொடியூஸுக்கு அப்படின்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதனால் இது வந்து எல்லா ஊர்லேயும் காமன் தான். அதனால் அங்கே தான் எனக்கு கிடைச்சது அப்படி இல்லை. இங்கே இருந்திருந்தாலும் அதை செஞ்சுருக்க முடியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, கிடைச்சதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு. இப்போ கீரை வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். ஆனா நம்ம ஊர்ல கீரை என்ன பண்ணுவோம்னா ஹை ஹீட்ல அதை நம்ம பண்ணுவோம். ஹை ஹீட் நம்ம பண்ணிட்டாலே அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒரு ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னா, கருப்பு கவுனியில வந்து ஆந்தோசைனின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆனா ஹீட் பண்ண அப்புறம் வேக வச்சு அதை ரைஸ் ஆக்கி குக் பண்ணிடுறோம் இல்லையா, குக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க ஆந்தோசைனின் வந்து ஒரு 95% குறைஞ்சிருது. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க போறதில்லை. அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் எல்லாத்தையும் ஹை ஹீட்டுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த ஃபுட்டுக்கூட பர்பஸே சால்வ் ஆகாது. அப்போ எந்த ஃபுட்டை நம்ம ஹை ஹீட்டுக்கு உள்ளாக்கணும், எந்த ஃபுட்டை வந்து ஒரு ஹாஃப் குக்டாக சாப்பிடணும், எந்த ஃபுட்டை வந்து அப்படியே சாப்பிடணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும். இதை யார் நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா, நியூட்ரிஷனிஸ்ட் வந்து இதை நமக்கு சொல்லித்தரணும். இந்த ஃபுட்டை இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி சொல்கிற பட்சத்தில் நம்மளால் எல்லா ஃபுட்டும் அதோட நியூட்ரியன்ஸை அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் ஹெல்த் பெனிஃபிட்டு நல்லாவே கொடுக்கும்.